திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா
நெய்தல் பாலை என்ற 5 வனங்களிலே இடநிலம் குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பி தலைவனுடைய தந்தை, தாயின் பேர் நங்கை மகிழி. தந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த பதில் ஒரு பெண் குழந்தைகள் சின்னத மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும்ல. ஏன்னா அதிகமா பெண் குழந்தை இருந்தா என்ன நினைப்பாங்க, நம்ம வீட்டுக்கு ஆஸ்திக்குன்னு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அதிகமா ஆம்பளை பிள்ளை இருந்தா என்ன நினைப்பாங்க, ஆசைக்காக ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஏன்னா இது உலக இயல்பான விஷயம். அது மாதிரிதான் பிறந்தது 7 ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தை இல்லைன்னு ஏக்கப்பட்ட எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க, முருகப்பெருமானுடைய அருளால வள்ளிக்கொடிகளுக்கு இடையில் கலந்து எடுத்து வளர்த்து இது நாள் வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னை வளர்த்துக்கிட்டு வராரு. தவறு என்ன, கீழே ஒரு பொருள் கடந்து எடுத்தா என்ன சொல்றீங்க, கீழே ஒரு செல்போன் கிடக்கு, ஒரு வண்டி சாவி கிடக்குது. சரி கிடக்குதா? கிடக்குதா? அது ஒரு பக்கமா கிடக்குது. அது எடுத்தா யார்கிட்ட கொடுக்கணும்? ஒரு சாவி கிடக்குது, அந்த வண்டி யாருடைய உரிமையாளரோ அவங்கள்ட்ட கொண்டு சேர்த்துடணும். அந்த சாவியை ஒரு செல்போன் கிடந்தா அது அவங்கள்ட்ட கொண்டு சேர்த்துடணும். அந்த மாதிரி பிள்ளை கீழே கிடந்தா என்ன பண்ணிருக்கணும்? உங்க அப்பா என்ன பண்ணிருக்கணும்? எடுத்துட்டு வந்து இந்த பிள்ளை யார் வீட்டு பிள்ளை அப்படின்னு அவங்களோட பிள்ளை ஒப்படைச்சிருக்கணும். திருட்டுத்தனமா கொண்டாந்து உங்க அப்பா வளர்க்க. எங்க அப்பா என்ன திருடுங்கிறீங்களா நீங்க? முத பிள்ளைய கலாங்கிறதுக்கு ஆரம்பிச்சது உங்க அப்பா தான். குழந்தை திருட்டு எங்க அப்படிலாம் கிடையாதுங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி சாவி மட்டும் தனியா கடந்திருந்தா உரிமையாளர்கிட்ட கொண்டு கொடுத்துடலாம். யாருக்கிட்ட கீழே கடந்துச்சு அப்படின்னு அங்கிருந்து விசில் வரல, அதெல்லாம் இங்கிருந்து விசில் வருதா? சரி ஆமா. அதனால எங்க அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு ஏக்கம் தானே, பொம்பளை பிள்ளைல ஏக்கப்பட்ட எங்க அப்பாவுக்கு திடீர்னு பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னே இதையே அடுத்தவங்கள்ட்ட கொண்டு சேர்க்க நம்மளே வளர்த்தா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால எடுத்து வளர்த்து இதனால வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னை வளர்த்துட்டு வராரு. எந்த குறையும் இல்லாம வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் ஏதாவது ஒரு குறையை வைக்கலாமா? கண்டிப்பா வைக்கவே கூடாது. இதுக்கான அந்த ஊடகத்துல எத்தனையோ குழந்தைகள் தாய் தந்தை இருந்தும் கூட அனாதையா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அனாதையாக இருந்த என்னை எடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு பெரிய ஆக்கியிருக்காங்களா, அவங்களுக்கு எந்த குறையுமே வைக்க கூடாது, எந்த குறையும் வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சு என்ன பொறுப்பு, காவலுக்கு போகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய பொறுப்பு அப்பா இப்ப என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நான் மட்டும் தான் காவலுக்கு போனேன். பெத்த பிள்ளையா இருந்தா காட்டுக்கு அனுப்புவாரா? எடுத்துக்கிட்டு வந்த பிள்ளைனால காட்டுக்கு அனுப்புறாரு. என்ன எங்க அப்பாவை நீங்க காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? என்ன இந்த மாதிரிலாம் எங்க அப்பாவை நீங்க கேள்வி கேட்கறீங்கனால இப்பெல்லாம் எங்க அப்பா வர்றதே கிடையாது. ஆமா, அதனால எங்க அப்பா என்னுடைய வார்த்தைக்கு என்னங்க, காவலுக்கு போகணும், காவலுக்கு நல்லபடியா பார்க்கணும், காவலுக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வணங்கிட்டு போகணும். தெய்வத்துடைய வழிபாடு இல்லாம ஒரு காரியமும் நடக்காது. தெய்வம் தான் முக்கியம். தெய்வமே தெய்வமே தெய்வமே. ஆமா, ஏன்னா ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல்ல பிரம்மனாகப்பட்டவர் படைப்பு தொழில ஆரம்பிக்கிறாரு, உயிரினங்களை படைக்கிறார். உயிரினங்களை படைத்த உயிரினங்கள் அனைத்துமே என்னாச்சா, பேயாக மாறி அவரையே துரத்த ஆரம்பிச்சிருச்சான். என்னால அவருக்கு ஒரே பயம், என்னடா அது நம்ம உயிரினங்களை படைக்கிறோம், ஆனா அந்த உயிரினங்கள் எல்லாமே பேயாக மாறி நம்மளையே துரத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது என்னாச்சு, முதல்ல ஒரு காரியத்தை தொடங்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், விநாயக பெருமானை வணங்கிட்டு தான் காரியத்தை தொடங்குவோம். ஆனா இங்க விநாயக பெருமானை வணங்காமலே பிரம்மன் படைப்பு தொழில ஆரம்பித்த காரணத்தினால பேயாக மாறி அவரையே துரத்தியதாம். பின்பு விநாயக பெருமானை வணங்கிட்டு காரியத்தை தொடங்கினாரு. அதுக்கப்புறம் தான் அவர் படைத்த உயிரினங்கள் அனைத்தும் அப்படியே என்னென்ன படைச்சு வரோம் அதெல்லாம் அமைஞ்சதான். பாருங்க, ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம்னா. சாதாரண மாநில பிறகு நம்மலாம் தெய்வத்துடைய துணை இல்லாம இருக்க முடியுமா? முடியாது. அதனால என்ன பண்றேன், தெய்வத்துடைய துணை இல்லாம நம்மளால இருக்க முடியாது. தெய்வத்தை யாராவது நேர்ல பாத்துருக்கமா? யாருனாலுமே பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒருத்தவங்களால மட்டும் தான் இறைவனை பார்க்க முடியும். ஏன்னா சித்தர்களால மட்டும் தான் இறைவனை காண முடியும். அதனால இறைவனை கண்டவர்கள் சித்தர்கள், இறைவனை காண துடிப்பவர்கள் பக்தர்கள்னு சொன்னாங்க. அதுபோல தெய்வத்துடைய துணை இல்லாம நம்மளால இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத தெய்வங்களை நம்ம வணங்கிட்டு போறதுக்கு பதிலாக கண்ணுக்கு தெரிந்த தெய்வம்னா அவனுடைய தாயும் தந்தையும் தான். அந்த தாயும் தந்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா காவலுக்கு போலாம்னு நினைக்கிறேன். தன்னை சொல்லிக்க மந்திரமில்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தைக்கு அன்பின் எல்லை, யாரில் சிறந்த கோவிலும் இல்லை, தன்னை சொல்லிக்க மந்திரமில்லை. தன்னை
கண்ணு